ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 90. அஸ்வினின் முகமே சரியில்லை. அதை கவனித்த ரவி மெதுவாக, அஸ்வின் என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அஸ்வின், ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நம்ம கிளம்பலாமா? ரவி, என்னடா சொல்ற? இப்போதானடா வந்தோம், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலையே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் இரு என்று விட்டு மற்றவர்களுடன் பேச்சில் ஐக்கியமாகி விட்டான். அபிமன்யு அஸ்வினை பார்த்து, என்ன வந்ததிலிருந்து நீங்க ரொம்ப சைலண்டாவே இருக்கீங்க? யாழினி, மாமா அவன் பார்க்க தான் சைலண்டா இருப்பான், ஆனா காலேஜில் நான் ஜாயின் பண்ணதும் என்னை ரேக் பண்ணதே இவன் தான். அபிமன்யு, ஓ சார் தான் அவரா? அஸ்வின், இல்லை சார், அது சும்மா தான் விளையாட்டுக்காக பண்ணது. யாழினி, அஸ்வின், மாமா சும்மா விளையாட்டுக்காக தான் கேட்குறாங்க, நீ ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்காத. ஆனாலும் அஸ்வினின் முகம் தெளிவடையவே இல்லை. ஆனால் அதற்கு காரணம் அபிமன்யு யாழினியின் நெருக்கம் மட்டுமே. பிறகு இவர்கள் படிக்க செல்வதாக கூறிவிட்டு கார்டனுக்கு சென்று விட மகேந்திரன் அபிமன்யுவிடம் ஷைலஜாவின் திருமணத்தை பற்றி பேசத் தொடங்கினார். கார்டனில் அஸ்வினின் முகம் தெளிவடையாமலே அமர்ந்திருந்தான். வர்ஷினி யாழினியிடம் கிசுகிசுப்பாக, யாழினி, உங்க மாமா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கார்டி, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றால் வெட்கப்பட்டு கொண்டே. யாழினி, என்னடி சொல்ற என்றால் அதிர்ச்சியாக. யாழினிக்கு ஒரு நிமிடம் தன் இதய துடிப்பே நின்றுவிட்டது வர்ஷினியின் வார்த்தையை கேட்டு. வர்ஷினி, ஆமாண்டி, எவ்வளவு மேன்லியா இருக்கார் பாத்தியா, ரொம்ப கூலா பேசுறார், எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு நினைக்கிறேன் என்றால் வெட்கத்தோடு. யாழினி, என்னது லவ்வா? வர்ஷினி வெட்கப்பட்டு கொண்டே, ஆமாண்டி, எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். யாழினி, அவசரப்படாத வர்ஷு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வர்ஷினி, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், என்னுடைய லவ்வுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? யாழினி, இவள் யாரை பற்றி கூறுகிறாள் என்று தெரியவில்லையே. ஒருவேளை ஆரியனை பற்றி கூறினால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஆரியனை போய் எப்படி மேன்லி ஹேண்ட்ஸம் எல்லாம் கூறுவாள்? ஆரியனை விட அவர்தானே அழகு என்று எண்ணியவள், நீ யார சொல்ற? வர்ஷினி, அதாண்டி, எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தாரே, அவரை பார்க்கும் பொழுதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேசும்பொழுது பாத்தியா எப்படி தைரியமா பேசினார்? இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். யாழினிக்கு பதட்டத்தில் நெஞ்சே அடைத்து விடுவது போல் இருந்தது. என் புருஷனை கரெக்ட் பண்ணி தர சொல்லி என்கிட்டயே கேட்பா போல இருக்கு என்று எண்ணியவள் அவசரமாக, வர்ஷினி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. வர்ஷினி, நீ என்ன சொன்னாலும் என்னுடைய மனசை நான் மாற்றிக்க மாட்டேன். அவர் தான் என்னுடைய லவ்வர்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நீ என்னோட ஃப்ரெண்ட், எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. யாழினி மற்றவர்கள் அமர்ந்திருப்பதையே மறந்து அவசரத்தில் சத்தமாக, ஏய் லூசு, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடி. வர்ஷினியும் தங்கள் சுற்றத்தை மறந்து விட்டாள். என்னடி சொல்ற, கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி, எப்போ, யார் கூட என்றவள், இல்லை, நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ என்ன பிராங்க் பண்ற, அவரை பார்த்தா கல்யாணமான ஆள் மாதிரி தெரியலையே, நீ போய் தானே சொல்ற, நான் உன்னை நம்ப மாட்டேன். யாழினி, ஐயோ, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். வர்ஷினி, சும்மா சொல்லாத யாழினி, எங்க நான் உன்னுடைய அத்தை பையனையே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவேணும்னு தானே நீ இப்படியெல்லாம் சொல்லுற? யாழினி, சரி, நீ என் கூட வா என்று அவளின் கையை பிடித்து அழைத்து சென்றவள் ஹாலில் மகேந்திரனுடன் அபிமன்யு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அபிமன்யுவை மட்டும் தனியாக வருமாறு செய்கை செய்தாள். யாழினியின் சைகை அபிமன்யுவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன என்று மீண்டும் அவன் தலையசைக்க, யாழினி, இவர் வேற நேரம் பார்த்து பழி வாங்குறார், ஒரு க்ளூ கொடுத்தா கூட புரிஞ்சுக்க முடியல என்று புலம்பியவள் அருகில் அமர்ந்திருந்த ஆரியனை பார்த்து அபிமன்யுவை தனியாக அழைத்து வரும்படி சைகை செய்ய அதை சரியாக புரிந்து கொண்டான் ஆரியன். சரி என்று கட்டை விரலை தூக்கி காட்டியவன், அண்ணா, ஒரு முக்கியமான வேலை, கொஞ்சம் வரீங்களா? மகேந்திரன், ஆரி, என்ன முக்கியமான வேலை? அதை விட முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஷைலஜாவுடைய கல்யாண விஷயம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாத. அபிமன்யு, அப்பா ஒரு 2 மினிட்ஸ், நான் இப்போ வந்துடுறேன், அதான் அவன் கூப்பிடுறான்ல என்று கூறிவிட்டு ஆரியனும் அபிமன்யுவும் மொட்டை மாடிக்கு செல்வதாக சைகை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களின் பின்னேயே யாருடைய கவனத்தையும் கவராதவாறு யாழினியும் வர்ஷினியும் அவர்களை பின்தொடர்ந்து மாடிக்கு சென்றனர். ஆனால் இது அனைத்தையுமே கவனித்துக் கொண்டிருந்த ஆரணி இவர்கள் யாருமே அறியாமல் இவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். மொட்டை மாடியை சென்றடைந்ததுமே ஆரியன், என்னை எதுக்காக அண்ணாவை கூப்பிட்டு வர சொன்ன என்றான் யாழினியிடம். யாழினியின் முகம் பதட்டமாக இருப்பதை உணர்ந்து அபிமன்யு விரைந்து சென்று அவளின் அருகில் நின்றவன், என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? அபிமன்யுவின் மனதிற்குள் அஸ்வின் ஏதேனும் கூறியிருப்பானோ என்று ஓட, ஆனால் இங்கு நடந்ததோ தலைகீழாக இருந்தது. யாழினி ஆமா என்று தலையசைத்தாள். அபிமன்யு, என்னாச்சுன்னு சொல்லு என்று அவசரப்படுத்த யாழினி,
வர்ஷினி நீயே சொல்லு என்றாள் வர்ஷினியை பார்த்து. வர்ஷினி, அடி பாவி, இப்போ தானடி உன்கிட்ட சொன்னேன், அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து இப்படி நிற்க வச்சுட்டு சொல்லுனா என்னத்த சொல்றது என்று எண்ணியபடி தடுமாற யாழினி மீண்டும் சொல்லுடி. வர்ஷினி, நான் என்னடி சொல்றது என்றாள் பதட்டமாக. யாழினி, இவகிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இவன் நம்பவே மாட்டேங்கிறா என்றால் குற்றம் சாட்டுவது போல். அபிமன்யு, ஆரியன் என இருவருமே, இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா, அவள் நம்பாவிட்டால் என்ன, இதற்கு ஏன் யாழினி இவ்வளவு பதட்டப்படுகிறாள் என்று பார்த்தனர். வர்ஷினி, ஐயோ இவளை நம்பி வந்ததுக்கு நல்லா மாட்டி விட்டுட்டா என்று மனதிற்குள் யாழினியை திட்டியபடி வெளியே பல்லை இழித்தபடி நின்றிருந்தாள். அபிமன்யு, அவ்வளவுதானா, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமா யாழினி, ஏன் இதுக்கு போய் இவ்வளவு பதட்டப்படுற? யாழினி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே, அதை நீங்களே அவகிட்ட சொல்லுங்க என்று அவளின் பிடியிலேயே நின்றாள். ஆரியன், யாழினி, இதை சொல்லதான் இப்போ எங்கள் அண்ணனை கூப்பிட்டுட்டு என்னை மாடிக்கு வர சொன்னியா? படிக்க தானே நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க, இப்போ எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா என்று டிஸ்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமா? யாழினி, ஆமாம் முக்கியம்தான், சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே, யார் கூட கல்யாணம் ஆச்சு எல்லாத்தையும் சொல்லுங்க. அபிமன்யு அதிர்ச்சியாக முகத்தை வைத்துக்கொண்டு, என்ன எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எப்போ? யாழினி, ஆரியன் என இருவருமே அதிர்ச்சியாக ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்தனர். ஆரியன், இது உலக மகா நடிப்புடா சாமி என்று நினைக்க, யாழினி, என்ன இவர் இப்படி சொல்றாரு, என்ன பண்றது என்று எண்ணியவள், விளையாடாதீங்க மாமா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. அபிமன்யு, என்ன சொல்ற, எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே என்றான் வேண்டுமென்றே யாழினியை வெறுப்பேற்றுவதற்காக. உடனே யாழினி பதட்டமாக வர்ஷினியின் புறம் திரும்பியவள், வர்ஷினி, அவர் சொல்றதெல்லாம் நம்பாத, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் பொய் சொல்றார். வர்ஷினியோ இவளிடம் கூறாமலே இருந்திருக்கலாம் என்று அழுத்து போய்விட்டாள். யாழினி கோபமாக அபிமன்யுவை பார்த்து, அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, அப்போ நான் யார் உங்களுக்கு, என்னை எதுக்காக உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க? அபிமன்யு, நீ என்னுடைய மாமா பொண்ணு தானே, எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்காக வந்திருக்க. அபிமன்யு ஏன் இப்படி மாற்றி கூறுகிறான் என்று மற்றவர்களுக்கு புரியவில்லை. யாழினி, இவனுக்கு உண்மையிலேயே தலையில் ஏதேனும் அடிபட்டு விட்டதா, திருமணம் ஆனதையே மறந்து விட்டானே? இல்லையே, அப்படி என்றால் என்னை பற்றியும் மறந்திருப்பானே, என்னை பற்றிய அனைத்து விவரங்களையும் சரியாக கூறுகிறானே, அப்படி என்றால் வேண்டும் என்றுதான் இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று கடுப்பாக, இங்கு பாரு வர்ஷினி, எனக்கும் இவருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. வர்ஷினி அதிர்ச்சியாக, என்னடி சொல்ற, நிஜமாவே உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? யாழினி, ஆமாம், நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. வர்ஷினி, சூப்பர் டி, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல என்றாள் புன்னகையோடு. யாழினி, லவ் பண்ணுறேன்னு சொன்னா இப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் சாதாரணமாக ரியாக்ட் பண்ணுறா, அப்போ நம்மக்கிட்ட சும்மா சொன்னாலா என்று என்ன. ஆரியன், சரி, இப்போ உனக்கு கல்யாணம் ஆனது என்ன உலக அதிசயமா, விட்டா நியூஸ் சேனலில் போய் பேட்டி கொடுப்ப போல இருக்கு, இப்போ என்ன அவசரம் எங்களை மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு வந்து உனக்கு கல்யாணம் ஆனதை சொல்லிக்கிட்டு இருக்க என்றான் கடுப்பாக. யாழினி, அது இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாமல் யாரும் இவரை சைட் அடிக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். இப்பொழுதுதான் வர்ஷினிக்கு புரிந்தது, தான் ஆரியனை பற்றி கூறியதை யாழினி தான் அபிமன்யுவை பற்றி கூறியதாக நினைத்து கொண்டாள் என்று. வர்ஷினி அவசரமாக, ஐயையோ யாழினி, நான் இவரை பற்றி சொல்லலடி, இவரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று ஆரியனை கை காட்டினாள். ஆரியனுக்கு ரெக்கை இல்லாமலே விண்ணில் பறப்பது போல் இருந்தது வர்ஷினியின் வார்த்தைகள். இப்பொழுது அதிர்ச்சி அடைவது யாழினியின் முறையாயிற்று. யாழினி அதிர்ச்சியாக, என்னடி சொல்ற, இவனையா நீ சொன்ன? வர்ஷினி, ஆமா, ஏன் பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? யாழினி தன் தலையில் அடித்து கொண்டு, ஐயோ, இவனை நாங்கள் எங்கள் வீட்டில் மதிக்கவே மாட்டோம், இவனுக்கா நீ அவ்வளவு பில்டப் கொடுத்த, நான் கூட இவரை பற்றி தான் சொல்கிறியோன்னு நினச்சி கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன். ஆரியன், யாழினி, எதுக்கு என்னை இப்போ அந்த பொண்ணு முன்னாடி இவ்வளவு டேமேஜ் பண்ணுற? என்னை பற்றி எவ்வளவு கெத்தாக இந்த பொண்ணு நினச்சிருக்கு பாத்தியா? என்னுடைய அருமையெல்லாம் உங்களுக்கு தான் புரியலை, புதுசாக வந்த பொண்ணு எப்படி என்னுடைய அருமை பெருமைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா பாரு என்று வர்ஷினியை பற்றி புகழ்ந்தான். ஆரியனின் முன்பே தான் ஆரியனை சைட்டடித்ததாக ஒப்புக்கொண்டதை எண்ணி வர்ஷினிக்கு வெட்கமாகி போனது. அவசரமாக, சரி, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீ வா என்று விட்டு ஓடிவிட்டாள். ஆரியன் யாழினியிடம், யாழினி, உன் ஃப்ரெண்டு ஒன்ன மாதிரி இல்லை, உன்னையும் ஆரணியையும் பார்த்ததும் பொண்ணுங்கனாலே இப்படி தான் இருப்பாங்களோன்னு தப்பாக நினச்சிட்டேன். இப்போ உன் ஃப்ரெண்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பொண்ணுங்கன்னா இப்படி தான் வெட்கப்படுவாங்கன்னு என்று கூற, யாழினி, போதும் போதும், நீ ரொம்ப வழியாத. அபிமன்யு, சரி, அவ என்னை பற்றி சொன்னா உனக்கென்ன, நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? யாழினி, நான் கோவப்படாமல் வேற யாரும் கோவப்படுவா? நான் கோவப்பட்டது ஒன்றும் உங்கள் மேலே இருக்கிற அன்பினால்னு நினச்சிக்காதீங்க. என் வாழ்க்கை வீணான மாதிரி இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையும் வீணாகிடக்கூடாதே என்ற நல்ல எண்ணத்தில் தான் நான் கோவப்பட்டேன்.
என்று சமாளித்தாள். அபிமன்யு, அப்படியா, உன்னுடைய நல்ல எண்ணம் நல்லா தெரிஞ்சுது என்றான் நக்கலாக சிரித்தபடி. ஆரியன், ஆரம்பிச்சிட்டாங்கடா. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் நம்ம ஆளை ரூட்டை விடுவோம் என்றபடி வர்ஷினியை தேடி கீழே இறங்கி சென்று விட்டான். காதலில் ஊடல் கூட அழகுதானே. இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.